நம் தேவன் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையிலே ஒருவனை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவே அல்ல. பிறகு எப்படி ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் யோசிங்க. நீ எப்படி இருக்கிறாய், உன் குணம் எப்படி இருக்கிறது, உன் ஆவிக்குரிய நடத்தை எப்படி இருக்கிறது, உன் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது, அவைகளை கண்டு உன்னை உயர்த்துவார் அல்லது உன்னை தாழ்த்தி போடுவார். தேவன் உயர்த்துகிற ஒரு மனிதனை இந்த உலகத்தில் யாருமே கூட தாழ்த்துவதென்பது சாத்தியமே கிடையாது. தேவனால் உயர்த்தப்பட்டிருந்த தாவீதை தாழ்த்த முயற்சி செய்து கொண்டே இருந்தான் சவுல். சாத்தியமாச்சா? சாத்தியமாகவே இல்லை. அவனை அமர்த்தி போட முயற்சி செய்தான். சாத்தியமாச்சா? சாத்தியமாகவே இல்லை. பிறகு என்னானது? அவன்தான் ஒன்றுமில்லாமல் போனான். அவன்தான் அழிவை தேடி பெற்றுக்கொண்டான். ஆபத்துக்களை ஜெயித்தான் தாவீது. காரணம் என்ன? தேவனை சார்ந்திருந்தான். சவுல் ஆபத்தை உண்டாக்க நினைத்த ஒவ்வொரு முறையும் தாவீது தேவனை சார்ந்து கொண்டான். நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? அபாயங்களினூடே செல்லுகிறவர்கள், ஆபத்தை எதிர்கொள்ளுகிறவர்கள், கவனிங்க, அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், நிந்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? இருந்தால் தேவனை தேடி சார்ந்து கொள்ளுங்கள். ரோட வைடனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோடு அகலப்படுத்துவதற்காக சுற்றி இருக்கிற ஷாப் எல்லாத்தையும் இடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரங்களை கூட வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய மரம் சாலையோரத்தில் இருக்கிறது. அதையும் வெட்டி களைய வேண்டும். அதை வெட்டலாம் என்று நினைத்த போது அந்த மரத்து மேல ஒரு பறவையோட கூடு இருந்தது. அந்த கூட்டுக்குள்ள சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தது. வெட்டலாம் அப்படின்னு போனப்ப அந்த கூட்டை கவனிக்கிறாங்க. அதாவது மரம் வெட்ட போன வேலையாள் மேல போகும்போது கீழே இருந்த அந்த கான்ட்ராக்டர், என்னையா பாக்குற, சீக்கிரம் வெட்டு. இல்ல சார், ஏதோ குருவி கூடு கட்டியிருக்கு சார், அந்த கூட்டுக்குள்ள சின்ன சின்ன குருவிகள் இருக்கு சார். அப்படியா? சரி, எப்படியும் இந்த ரோட வைடனிங் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு மாசமாவது ஆகும்ல. இந்த 1 monthல அந்த குஞ்செல்லாம் வளர்ந்து நல்லா பெருசாயிடும்ல. அப்ப இந்த மரத்தை வெட்டிக்கலாம், வா அடுத்த மரத்துக்கு போலாம் அப்படின்னு கடந்து போயிட்டாங்க. 1 month ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க. திரும்ப அந்த கூட்டை பார்த்தபோது அந்த கூட்டுல பறவையும் இல்ல, அதன் குஞ்சுகளும் இல்லை. ரெக்க முளைச்செல்லாம் பறந்து போயிடுச்சு. சரி, அந்த கூட்டை களையலாம் அப்படின்னு நினைச்சப்போ அந்த கூட்டுக்குள்ள ஒரு பேப்பர் இருந்ததுங்க. அந்த குருவி ஒரு பேப்பரை கொண்டு வந்து அந்த பேப்பரை வச்சு அந்த கூட்டை கட்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்தது. அந்த பேப்பர் எடுத்து பார்த்தப்போ அதுல இப்படி எழுதப்பட்டிருந்ததான், எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. இந்த வேத வசனம் அங்க இருந்ததுங்க. அந்த குருவி கூட்டுக்குள்ள தேவனுடைய வார்த்தை, எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது. இந்த தேவ வார்த்தை அந்த கூட்டுக்குள்ள இருந்தது. அந்த குருவி கூட்டை கூட தேவன் காப்பாற்றினார். தேவனுடைய வார்த்தை இந்த கூட்டிலும் இருக்கிறது. இந்த கூட்டையும் தேவன்தான் காப்பாற்றுகிறார். தேவனுடைய வார்த்தை உன்னுடைய கூட்டில் இருக்கும் என்றால், உன்னுடைய கூடாரத்தில் இருக்கும் என்றால், உன் வீட்டில் இருக்கும் என்றால், உன் வீட்டை எந்த அபாயத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் என் தேவன் காப்பாற்றுவார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய கூடாரத்துல சினிமா பாடல்கள் அல்ல ஒலிக்க வேண்டியது. உன்னுடைய கூடாரத்திலே சினிமாக்களை அல்ல நீ பார்க்க வேண்டியது. உன்னுடைய கூடாரத்திலே சீரியல்களை அல்ல நீ பார்க்க வேண்டியது. உன் கூடாரத்திலே பாவ காரியங்கள் அல்ல நடக்க வேண்டியது. பிறகு பரிசுத்தமுள்ள பிரார்த்தனைகள் உன் கூடாரத்தில் இடம்பெற வேண்டும். தேவாதி தேவனை குறித்த துதி கீதங்கள், துதி பாடல்கள் உன் வீட்டிலே ஒலிக்க வேண்டும். நம்மள அநேகர் பக்திமான்கள், அது வெளியே மாத்திரம். ஆனா வீட்டுக்குள்ள பக்தி இல்லாதவர்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த கேட்டை மெதுவா திறந்த, கதவு கிட்ட போய் நிக்கிறேன். கதவை தட்டுனேன். கதவை திறந்தாங்க. உள்ள பார்த்தா குடும்பமா உட்கார்ந்துருக்காங்க. பைபிள் அங்க இருக்கு, பாட்டு புக்ஸ் இருக்கு. ஒரு அற்புதமான குடும்ப ஜெபம் அங்க நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமா நானும் அவர்களோடு இணைந்து அந்த குடும்ப ஆராதனையில பங்கெடுத்துக்கிட்டு ஜெபம் செய்து வெளியே கிளம்பும் போது நான் எல்லோருமே வெளியே நான் புறப்படும் போது என்னை அனுப்பி வைக்க வாசல் வரைக்கும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்க வந்தது, ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்க வந்தது அப்படின்னு சொன்னாங்க. வரும்போது ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லணும். என்னங்க இது? டிவி பார்க்குறவங்க, சினிமா பார்த்துட்டு இருக்கிறவங்க சடனா அதை ஆஃப் பண்ணக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், முகம் பூரா இப்படி ஆயிடுச்சு. என்ன நடந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்டை திறந்தும் போது வீட்டுக்குள்ள சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்தம் வெளியே ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தது. ஜன்னல் வழியா என்ன பார்த்தாங்க. பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஷோ மொத்தம் மாறிடுச்சு. சடனா டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க. பைபிள் வந்துருச்சு, பாட்டு புத்தகங்களும் வந்துருச்சு. அதனால நான் கிளம்பும் போது சொன்ன, சடனா டிவி ஆஃப் பண்ணாதீங்க.
ஜாக்கிரதை சகோதரனே, சகோதரியே. உன்னுடைய வீட்டுக்குள்ள நாடகம் என்பது ரொம்ப ஆபத்தானது. வேஷம் போடுகிற வாழ்க்கை ஆபத்தானது. வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருந்து வெளிப்புறத்துல ரொம்ப பக்திமான்களா வாழ்ந்தா அது ஆபத்து. ஆனால் தாவீது வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் ஆவிக்குரியவனாக வாழ்ந்தான். தேவன் அவனை அற்புதமாய் உயர்த்தினார். ஆபத்துகளுக்குள்ளாக இருக்கிறாயா என்றால் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, ஆபத்துக்குள்ளாக இருக்கிறேன், சோதனைகளுக்குள்ளாக இருக்கிறேன், அபாயமான சூழ்நிலைகளுக்குள்ள இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க. தேவன் உன்னை கட்டாயம் காப்பாற்றுவார். எந்த அபாயமும் எந்த தீங்கும் உன் கூடாரத்தை அணுக விடாதபடி தேவன் காப்பாற்றுவார். அது எப்ப தெரியுமா? உன்னுடைய கூடாரத்திலே தேவனுடைய சமூகம் இருக்கிற போது, உன்னுடைய கூடாரத்திலே தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கிற போது, உன்னுடைய கூடாரத்திலே நீ ஜெபிக்கின்ற போது உன் கூடாரத்தை தேவன் கட்டாயம் காப்பார். ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்றும் தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆவிக்குரிய நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு ஆவிக்குரியவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரியப்படுத்தி இருக்கிறது. இந்த மேன்மையான செய்தி எங்கள் ஒவ்வொருவரின் இருதயத்திலும் பதிந்து ஆபத்துக்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாக, நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க கிருபையருள வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் மூலமாக யாரை எப்படியெல்லாம் சந்தித்திருக்கிறீரோ, யாரோடு எப்படியெல்லாம் பேசியிருக்கிறீரோ அதை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அறிவார்கள். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளை மறந்து போகாமல் கிரியைகளில் வைத்து கனி கொடுக்க உதவி செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.